நல்லா கொதி வர தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய கைப்பிடி அளவுக்கு கீரை பசலைக்கீரை சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா தண்ணி வடிகட்டிட்டு கீரையை ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஆற வச்ச இந்த கீரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு 300 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சோம் இல்லையா அந்த கீரை, இதையும் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாசனை டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இது போல் சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடும். பாலக் சப்பாத்தி. இதுக்கு நிறைய எண்ணெய்லாம் தேவைப்படாது, இருந்தாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு நான்வெஜ் கிரேவி, சிக்கன் கிரேவி இல்லைன்னா வெஜ்ஜு குருமா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.